ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைய தேசிகன் நிர்வாகத்திலே நாம் பார்க்க இருக்கும் விஷயம் பொங்கல் பண்டிகை என்பது. மார்கழி மாதம் முடிந்தவுடனேயே தை மாதம் முதல் தேதி மகர சங்கிரமண தினம். மகர ராசியிலே சூரியன் பிரவேசிக்கிறான். அன்றைய தினத்திலே பொங்கல் பண்டிகையாக நாம் எல்லாருமே கொண்டாடுகிறோம். இது ஒரு வைதிகமான ஒரு பண்டிகை. இதை பற்றி சூடி கொடுத்த நாச்சியார் ஆண்டாள் பாடியிருக்கிறார். தையொரு திங்களும் என்பதாக ஆரம்பித்து 10 பாசுரங்கள் பாடியிருக்கிறார். மார்கழி மாசத்திலே திருப்பாவை, அது முடிந்து விட்டது. அடுத்து தை மாசம் ஆரம்பம். அப்பொழுது நாச்சியார் அழகாக பாசுரத்திலே நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐய நுண்மணற்கொண்டு தெரு அணிந்து அழகனுக்கு அலங்கரித்து அணங்கதேவா உய்யவு மாங்கலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன். வெய்யதோர் தழலுமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே. இதோ தை மாதம் வந்துவிட்டது. நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இப்பொழுது ஒரு விரதம் ஒன்று ஆரம்பம். மார்கழி மாதம் விரதம் முடிந்து விட்டது. தை மாதத்திலே ஆரம்பிக்கிறேன். நன்றாக தரை விளக்கி தரையெல்லாம் நன்றாக சுத்தமாக்குவேன். தன் மண்டலமிட்டு நல்ல கோலங்கள் எல்லாம் அழகாக போடுவேன். கிரகத்திலையும் வெளியிலையும் வெள்ளை நுண் மணற்கொண்டு தெரு வணிந்து வெள்விரைப்பதன் முன்னம் துறை படிந்து என்பதாக சாதிக்கிறார். கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி அழகாக குளித்து விட்டு தெருவெல்லாம் அடைக்கும்படியாக பெரிய பெரிய கோலங்கள் எல்லாம் போட்டு வைத்து நான் உன்னை சேவிக்கப் போகிறேன். மன்மதனே உன்னை வணங்குகின்றேன் என்று மன்மதனுக்காக இந்த விரதம். என்ன பலன் வேண்டும் என்றால், வெய்யதோர் தழலுமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே. திருவேங்கடமுடையான் கையிலே திருவாழி திருச்சங்கங்களோடு ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானுக்கு என்னை விதிக்க வேண்டும். என்னை விதிக்க வேண்டும்னா எனக்கு திருமணமாக வேண்டும் என்பதாக அர்த்தம். யாருக்கு எங்கே என்ன விதிச்சிருக்கோ என்று சொல்வார்கள் இல்லையா, அதே போல என்னை நீ வேங்கடவர்க்கு விதிக்க வேண்டும் என்பதாக, மன்மதனே உன்னை வணங்குகின்றேன், உனக்காக இந்த தை மாதம் நாம் விரதம் இருக்கிறேன் என்பதாக ஆரம்பித்து அழகாக பாடுகிறார். அங்கே சொல்லுகிற விஷயம்தான் நாம் இப்பொழுது பொங்கல் பண்டிகையாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வெள்ளை நுண் மணற்கொண்டு தெருவணிந்து வெள் விரைப்பதன் முன்னம் துறை படிந்து என்பதாக பெருசாக கோலமெல்லாம் போடுகிறோம் இல்லவா. அது மட்டுமல்ல, அழகான விஷயம். காயுடை நெல்லொடு கரும்பமைத்து கட்டி அரிசி அவலமைத்து வாயுடை மறையவர் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்றேன். நான் என்ன செய்வேன் தெரியுமா? அழகான மஞ்சள் காய்கள், பச்சை பசும் மஞ்சள் காய்கள் எடுத்துக்கொள்வேன். நல்ல நெல்கள் எல்லாம் எடுத்துக்கொள்வேன். நல்ல கரும்பு எடுத்துக்கொள்வேன். ஏன்னா மன்மதனுக்கு கரும்பு தான் ஆயுதம். அதனாலே கரும்புகளை எடுத்துக்கொள்வேன். நிறைய சக்கரை பொங்கல், புதிய நெல்லிலே சக்கரை பொங்கல் நிறைய பண்ணி உமக்கு சமர்ப்பிப்பேன் என்பதாக சொல்லுகிறார். கிராமங்களிலே பார்த்தோமானால் இந்த மாரி மாசம் சேர அறுவடை நடந்து முடிந்து புது நெல்லெல்லாம் வந்திருக்கும். அந்த நெல்லை நேராக நாம் செலவழிக்காமல் முதலிலே எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பது நியாயம் என்று சாஸ்திரங்களும் சொல்லுகின்றன. கிராமத்திலும் அதுதான் இன்ன வரைக்கும் எல்லாருக்கும் இதே தான் வழக்கம் இருக்கு. அந்த ரீதியிலே அந்த புது நெல் வந்த உடனேயே புது அரிசியை எடுத்து சக்கரை பொங்கல் பண்ணி எம்பெருமானுக்கு பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதையே தான் ஒரு விரதமாக இங்கே சொல்லுகிறார். காயுடைய நெல்லோடு கரும்பு அமைத்து, ஒரு கரும்பு ஒன்று வச்சுக்கணும், பச்சை மஞ்சள் எல்லாம் வச்சுக்கணும், நல்ல நெல் வச்சுக்கணும், சக்கரை பொங்கல் பண்ணணும், அதை பகவானுக்கு சமர்ப்பிக்கணும். கட்டி அரிசி அவலமைத்து வாயுடை மறையவர் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்றேன் என்று மன்மதனுக்காக இந்த விரதம் இருப்பதாக சுடி கொடுத்த நாச்சியார் இங்கே 10 பாசுரங்களிலே அருளி செய்கிறார். கடைசியில் முடிக்கும் போதும் கருப்புவில் மலர்கனை காமவேளை என்பதாக ஆரம்பித்து கரும்பு வில்லை கொண்டிருக்கக்கூடிய மன்மதனை குறித்து இருந்த விரதம் இது. இதை நாச்சியார் அருளி செய்தார் என்று சொல்லுகிறார். இங்கேதான் ஒரு சந்தேகம் நமக்கு எல்லாருக்கும் வரும். சுடி கொடுத்த நாச்சியார் சாக்ஷாத் பூமாதேவியினுடைய அவதாரமானவர். அவர் இதற்கு மன்மதனை போய் சேவிக்க வேண்டும். சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா இருக்கும்போது, கண்ணன் இருக்கும்போது கண்ணனை விட்டு மன்மதனை சேவிக்க வேண்டுமா? நாமெல்லாம் கூட இந்த தை மாச பண்டிகை, பொங்கல் பண்டிகை இருக்கணும்னா மன்மதனுக்காக எதுக்கு நம்ம பொங்கல் பண்டிகை இருக்கணும்? நம்மளாம் பகவத் ஏகாந்திகள் தானே.
பகவானை சாட்சாத் எம்பெருமானை கோயிலில் போய் சேவிப்பதை விட்டுவிட்டு மன்மதனுக்கான ஒரு விரதம், அந்த விரதத்தை நாம் இருக்க வேண்டுமா அப்படின்னு கேள்வி வரும். இதற்கு தான் சுவாமி தேசிகன் நிர்வாகம் ஆச்சரியமான ஒரு சமாதானம் ஒன்று சாதிக்கிறார். இங்கே மன்மதன் மன்மதன் சொன்னதெல்லாம் யாரோ மன்மதன் நினைச்சிட வேண்டாம், சாட்சாத் கண்ணன் தான். தாசாம் ஆவிரபூத் சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜாக பீதாம்பர தரஸ்ருக்வி சாட்சான் மன்மத மன்மதா அப்படின்னு பாகவத புராணம் சொல்லுகிறது. மன்மதனுக்கெல்லாம் மன்மதனாக இருக்கக்கூடியவன் கண்ணன் தானே, அவனை குறித்து தான் இந்த விரதம். சூடி கொடுத்த நாச்சியார் திருப்பாவை விரதம் இருந்து யாரை குறித்து இருந்தார்? கண்ணனை குறித்து தானே இருந்தார். புராணங்களில் பார்த்தோன்னா காத்தியாயினி விரதம் என்பதாக காத்தியாயினியை குறித்து அந்த விரதம் சொல்லியிருக்கு ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே. ஆனால் சூடி கொடுத்த நாச்சியார், அதாவது 1000 குல பெண்கள் எல்லாம் காத்தியாயினியை குறித்து இருந்தார்கள் அப்படின்னு குறிப்பு இருக்கு. ஆனால் சூடி கொடுத்த நாச்சியார் கண்ணனை குறித்தே அந்த விரதம் இருக்கார். அப்படிப்பட்ட சூடி கொடுத்த நாச்சியார் இங்கேயும் மன்மதனை குறித்து விரதம் இருக்கல, சாட்சாத் மன்மதனான கண்ணனை குறித்து தான் இந்த விரதம் இருக்கார். அதனால நாமளும் இந்த பொங்கல் பண்டிகை ஆச்சரியமாக பகவான் கண்ணனை நினைத்து கொண்டு கொண்டாட வேண்டும். கண்ணனை நினைத்து கொண்டு கோலமிட வேண்டும். நம்ம கிரகத்திலே உள்ளுக்குள்ள கண்ணன் இருக்கான் இல்லையா, அவன் இருக்கக்கூடிய இடமே ஒரு கோயில். அந்த கண்ணனுக்காக அந்த கோயிலே 30 நாள் உற்சவம் நடந்தது. திருப்பாவை உற்சவம் 30 நாளும் திருப்பாவை சொல்லி 30 நாளும் திருவாராதனங்கள் பண்ணி 30 நாளும் பொங்கல் சமர்ப்பித்து அதனுடைய ஒரு முடிவு, திருப்பாவை உற்சவத்தினுடைய முடிவாகத்தானே நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், அந்த கண்ணனையே சாட்சாத் மன்மதனாக இருக்கக்கூடிய கண்ணனையே மனதில் நினைத்து கண்ணனுடைய கோயிலுக்காக கோலம் போடுகிறோம். ஆத்திலே கோலம் போடுகிறோம். வெள்ளை நுண் மணற்கொண்டு தெரு அணிந்து என்பதாக தெரு முழுவதுமே மொத்தமாக இந்த தெருவே கண்ணனுடைய தெரு தானே, இத்தெருவே போறாரேன்னு ஆண்டாள் சொல்றார். கண்ணனுடைய தெருவாச்சே இது அப்படின்னு. ஆக இந்த கிரகமும் கண்ணனுடைய கிரகம், இந்த தெருவும் கண்ணனுடைய தெரு, இந்த ஊரும் கண்ணனுடைய ஊரு தான், மொத்தமே கண்ணனுடைய தான் என்பதாக மனதில் பாவித்து கொண்டு தெருவெல்லாம் அழகாக கோலமிடுவார்கள். அது மட்டுமல்ல, அந்த கண்ணனுக்கு ஒரு ரூபம் ஒன்று இருக்கு. அது மதன கோபால கிருஷ்ணன் என்பதாக புராணங்கள்ல இருக்கு. இந்த விரதத்தை பற்றிய குறிப்பானது ஸ்ரீமத் வராக புராணத்திலேயும் ஸ்ரீமத் பாகவத புராணத்திலேயும் இருக்கு என்பதாக அக்னிஹோத்திரம் சுவாமி அடியாருடைய பிதாமகன் சாதிப்பார். ஸ்ரீமத் வராக புராணத்திலே இந்த விரதத்தை பற்றி சொல்லும் பொழுது கிருஷ்ணனுடைய ரூபாந்தரம் இது. அதைத்தான் சுவாமி தேசிகன் சொல்றார், சமாத்தியனுகுண கிருஷ்ண ரூபாந்தரம் என்பதாக சாதிக்கிறார். அதாவது பகவானுடைய கண்ணனுக்கு பல ரூபங்கள் உண்டு. வேணுகோபால கிருஷ்ணன், ருக்மிணி சத்யபாமா கிருஷ்ணன், ராதா கிருஷ்ணன், அது மாதிரி தாமோதர கிருஷ்ணன், இப்படியாக பல ரூபங்கள் உண்டு கண்ணனுக்கு. அதிலே ஒன்று மதன கோபால கிருஷ்ணன் என்பதாக ஒரு ரூபம் கண்ணனுக்கு இருக்கான். மன்மதனாக கண்ணன் சேவை சாதிக்கிறானாம். கண்ணனுடைய தம்பி ஒருத்தன் இருக்கான், அவனும் அந்த இடத்துல மன்மதனுடைய தம்பி. மன்மதனுக்கு காமன் பெயர், மன்மதனுடைய தம்பிக்கு சாமன் பெயர். இப்படியாக 2 பேருமாக இருக்கிறார்களாம். ராமலக்ஷ்மணர்கள் போல 2 பேருமாக இருக்கிறார்களாம். அவர்களை குறித்து மன்மதநாதன் இந்த கண்ணனை குறித்து இந்த விரதம் என்பதாக வராக புராணத்திலே ஒரு சிறிய குறிப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்போ அந்த மன்மத கிருஷ்ணன் இருக்கான் இல்லையா, அவன் கையிலே கரும்பு வில்லை ஏந்தி கொண்டு இருக்கிறான். அவனுக்கு சமர்ப்பிப்பதெல்லாம் மஞ்சளும் கரும்புமாக இருக்க வேண்டும், சக்கரை பொங்கலாக இருக்க வேண்டும். அதற்காக இந்த விரதம் ஆச்சரியமாக ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே சொல்லும் பொழுது அந்த மதன கோபால கிருஷ்ணனை உபாசனம் செய்கிறவர் சாட்சாத் பிராட்டியார் லக்ஷ்மி தேவி நாச்சியார். அவர் என்ன பிரார்த்திக்கிறார் என்றால், எனக்கு நல்ல பதி வேண்டும், நல்ல கணவன் வேணும் என்றால் இந்த விரதத்தை இருக்கலாம். ஆனால் குறிப்பாக எம்பெருமானையே கணவனாக அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த விரதத்தை நான் இருந்து காமிக்கிறேன் என்பதாக லக்ஷ்மி பிராட்டியார் அந்த விரதத்தை இருந்து காண்பிக்கிறாராம். இந்த குறிப்பு ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. இதை அனுசரித்து தானே இங்கே சூடி கொடுத்த நாச்சியாரும் தாமே விரதம் இருந்து நமக்காக காண்பிக்கிறார். அவர் பிரார்த்திக்கிறது என்னன்னு கேட்டா, வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே, திருவேங்கடமுடியானோட என்னை விதித்து விடு, அவனோட தான் நான் வாழ்க்கை நடத்தணும். மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே, மனுஷனுக்கு என்னை விதிச்சுராத, எனக்கு வாழ்க்கைங்கிறதே இருக்காது, பகவானோட என்னுடைய வாழ்க்கை அமைய வேணும் என்று பிரார்த்தித்தார். அதைத்தான் நாமும் பிரார்த்திக்க வேண்டும். திருவேங்கடமுடியானோடு நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக அதையே பிரார்த்தித்து கொண்டு சூடி கொடுத்த நாச்சியார் காட்டி தந்த வழியிலே நாமும் பொங்கல் பண்டிகை கொண்டாட வேண்டும். அதைத்தான் தனி நிலையை கூட சொன்னார்கள். சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. நாச்சியாரே, நாங்கள் திருப்பாவை சொல்லி முடித்து கடைசியில
இந்த தை மாசத்திலே இந்த விரதத்தை மன்மதனான கண்ணனுக்காக இருந்து வேங்கடவர்க்கு என்னை விதி என்று நீ சொன்னாயே, அதையே நாங்களும் மந்திரமாக சொல்லி கண்ணபிரானோடு சேர்ந்திருந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்த வேணும், இதற்கு நீ அருள் புரிய வேணும் என்பதாக சூடிக் கொடுத்த நாச்சியாரிடம் பிரார்த்திக்கிறார். ஆக கண்ணனுக்காகவே ஏற்பட்ட இந்த பொங்கல் பண்டிகை நாமும் விசேஷமாக கொண்டாட வேண்டும் என்பது சுவாமி தேசிகன் நிர்வாகம் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.